தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் உயிருண்ணிப்பத்திலிருந்து ஓர் பாடல். கடலின் திரை அதுபோல் வரு கலக்கம், மலம் அறுத்து என் உடலும் எனதுயிரும் புகுந்து ஒளியா வண்ணம் நிறைந்தான். சுடரும் சுடர்மதி சூடிய திருப்பெருந்துறை உறையும், படரும் சடை மகுடத்தங்கள் பரந்தான் செய்த படிரே. திருப்பெருந்துறை உறையும் சிவபெருமான் படர் சடை மகுடத்து எங்கள் பரமன். அந்த படர் சடை மகுடத்து எங்கள் பரமன் செய்த படிரே என்ன அருள் செய்திருக்கின்றார். தன் திருமந்திரம் சொல்லும் பின்தாள் சடையானே என்ன அருள் செய்திருக்கின்றார். கடலின் திரை அதுபோல் ஒரு கலக்கம். மிக அருமையான ஒரு வாழ்வியல் நெறியினை இங்கே மாணிக்கவாசகர் பதிவு செய்கிறார். கடலின் திரை அதுபோல் ஒரு கலக்கம். மிகப்பெரிய அலைகள் கடலிலே உருவாகி உயர்ந்து எழுந்து பாய்ந்து பறந்து வேகமாக கரையை நோக்கி வரும். கடலின் திரை அதுபோல் ஒரு கலக்கம். அந்த அலைகள் வருவதும் தெரியாது, கரையை தொட்டு மறைவதும் தெரியாது. அதுபோல் வரும் போகும், அலைகள் வரும் போகும். எவ்வளவு உயரமான அலையாக இருந்தாலும், எத்துணை வேகமான அலையாக இருந்தாலும் வரும் போகும். அதுபோல்தான் வாழ்க்கையிலே எத்தகைய துன்பங்கள், எத்தகைய கஷ்டங்கள், எத்தகைய கவலைகள், எத்தகைய இடர்கள் வரும் போகும் என்று நினைக்க வேண்டும். கடலின் திரை அதுபோல் ஒரு கலக்கம். அப்படி அனைத்து கலக்கங்களையும் இறைவன் நீக்கினான். கடலின் திரை அதுபோல் ஒரு கலக்கம். மலம் அறுத்து, கலக்கங்களையெல்லாம் அறுத்து நீக்கி, மும்மலம் ஆணவம் கண்மம் மாயை மலங்கள் பொய் இருள் அனைத்தையும் நீக்கி, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய புண்ணியம், எவ்வளவு பெரிய அருள் மாணிக்கவாசகர் பெற்றிருக்கிறார். கடலின் திரை அதுபோல் ஒரு கலக்கம். மலம் அறுத்து பொய்யை நீக்கி மெய்ஞானமாக மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. அந்த மெய்ச்சுடர் பொய்யெல்லாம் நீக்கி இருளெல்லாம் நீக்கி அருட்பெரும் ஜோதி உள்ளத்திலே குடிகொள்ளுகின்ற பொழுது இருளெல்லாம் நீங்கி விடுகிறது, மெய்ஞான ஒளி கிட்டி விடுகிறது. அப்படி அனைத்து மலங்களையும் நீக்கி என் உடலும் எனது உயிரும் புகுந்து ஒளியா வண்ணம் நீங்கா வண்ணம் நிறைந்தான். மாணிக்கவாசகர் சொல்கிறார் பாருங்கள், எனது உள்ளத்திலும் எனது உயிரிலும் எனது உடலிலும் இறைவன் நிறைந்தான், சிவபெருமான் நிறைந்தான். எப்படி? கடலின் திரை அதுபோல் ஒரு கலக்கம். மலம் அறுத்து அனைத்து துன்பங்களையும் நீக்கி, அனைத்து மலங்களையும் ஆணவ மலம் கண்ம மலம் அனைத்தையும் நீக்கி என் உடல் உயிர் இரண்டிலும் நிறைந்திருந்தான். இதைவிட வேறு என்ன வேண்டும்? இதன் காரணத்தினால்தான் அடுத்த பாடலிலே சொல்வார், வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் மண்ணும் விண்ணும் வேண்டேன் பிறப்பு இறப்பு. வேறு என்ன வேண்டும்? அவரே உள்ளிருக்கிறார். உடலில் இருக்கிறார் சிவபெருமான், உயிரில் இருக்கிறார் சிவபெருமான். யான் ஆகி நின்றானே என்பதற்கு
எடுத்துக்காட்டாக இருக்கிறார். இதற்கு மேல் என்ன வேண்டும்? அதனால்தான் சொல்கிறார், வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம். சிவம் வேண்டாதமை நாளும் தீண்டேன், சென்று சேர்ந்தேன். எங்க சேர்ந்தார்? மண்ணு திருப்பெருந்துறை இறைதாள் பூண்டேன், புறம் போகேன் இனி புறம் போகலொட்டேனே. ஏனென்றால் உடலில் உயிரில் முழுதுமாக நீக்கமற ஒளியா வண்ணம் இறைவன் நிறைந்திருக்கிறான். உடலிலும் உயிரிலும் புகுந்து இறைவன் சிவபெருமான் நிறைந்திருக்கிறான். இப்படிப்பட்ட அருள் செய்திருக்கிறார். அனைத்து துன்பங்களையும் கலக்கங்களையும் அனைத்து தீய எண்ணங்களையும் குணங்களையும் அனைத்து மலங்களையும் நீக்கி என் உள்ளத்திலே இறைவன் புகுந்திருக்கிறார். அப்போ மாணிக்கவாசகர் எந்த அளவிற்கு தவம் இருந்திருக்கின்றார், இந்த மிகப்பெரிய வரம் அவர் பெறுகிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு இறைவன் மீது பற்றுதலோடு இருந்திருப்பார், இறைவன் மீது அன்பை பொழிந்து இருந்திருப்பார். இதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுது, இறைவன் நம் உள்ளத்திலே அமர்கின்ற பொழுது என்ன வேறு வேண்டும்? அதைத்தான் வேண்டும் பரிசொன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே என்று மாணிக்கவாசகர் பதிவு செய்கின்றார். இறையருள் மிக முக்கியமானது. இறையருள் கிட்டிய பின்பு வேறு என்ன வேண்டும்? அதற்குத்தான் இந்த பாடல் உதாரணம். வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், வேண்டேன் பிறப்பிறப்பு, வானேயும் பெரில் வேண்டேன், மண்ணால் வான் மதித்துமிரேன் என்று மாணிக்கவாசகர் தம்முடைய திருவாசகத்திலே பதிவு செய்வார். அனைத்து துன்பங்களையும் நீக்குவது இறையருள். அனைத்து துன்பங்களிலிருந்தும் நம்மை காத்து நிற்பது இறையருள். உள்ளத்தை கோவில் செய்வோம், உள்ளத்தை தூய்மை செய்வோம், பொய்யை விளக்குவோம், மாயைகளிலிருந்து விடுபடுவோம், மலங்களிலிருந்து விடுபடுவோம். உள்ளம் பெரும் கோவில், அதை கோவிலாக்கி அங்கே இறைவனை அமர்த்தி வணங்கி வருவோம். அன்பு என்பதுதான் நம்மையும் இறைவனையும் சேர்க்கின்ற மிகப்பெரிய சக்தி. நம்மை இறைவனோடு சேர்க்கின்ற மிகப்பெரிய சக்தி அன்பு. அன்பினால் அடியேன் ஆவியொடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்துருக என்று மாணிக்கவாசகர் சொல்வார். இறைவனோடு அன்பாலே இணைவோம், அனைத்து துன்பங்களிலிருந்தும் விலகுவோம், இறைவன் திருவடியே நாடியிருப்போம், இறையருளையே நாடியிருப்போம். படரும் சடை மகுடத்து எங்கள் பரந்தான் செய்த படிரே என்று சொல்லி எந்நாளும் இறைவனை வணங்கி இருப்போம், சிவபெருமானை வணங்கி இருப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.